ஹேர் ஃபாலுக்கான காரணங்களை கண்டுபிடிச்சி அந்த காரணங்களை ஒன்று ஒன்றா நம்ம சரி பண்ணி அதோட சேர்த்து பிஆர்பியும் ஒரு சப்போர்ட்டிவாக கொடுக்கலாம். அதுவுமே எல்லாருக்கும் தேவையில்லை. பிஆர்பி யாருக்கு தேவைன்னா ரொம்ப யங் ஏஜில் ஒருத்தருக்கு முடி பால்ட் ஆகிடுச்சு அப்படின்னா பண்ணலாம். அதுவும் ஆண்களுக்கான வாழ்க்கையில் மட்டும்தான் பிஆர்பி ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. பெண்களுக்கான வாழ்க்கையில் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. அதே மாதிரி அலோபேஷியா ரேட்டாவில் அதுக்கு வேலையே கிடையாது. ஏன்னா அது ஆட்டோ இம்யூன் டிசீஸ். நம்ம எதை போட்டு முடி வளர வச்சாலும் திரும்ப அது வந்து முடி கொட்ட தான் செய்யும். அந்த ஆட்டோ இம்யூனிட்டியை நம்ம கரெக்ட் பண்ணணும். காரணத்தை சரி பண்ணாமல் பிரச்சனையை சரி பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லை. அதே மாதிரி சத்துக்குறைவினால் ஏற்படுற ஹேர் ஃபாலுக்கு சத்துக்குறைவை சரி பண்ணணும். அதை விட்டுட்டு பிஆர்பி போட்டால் ஒன்றும் சரியாக வராது. இப்போ இந்த பிஆர்பி போட்டு நிறைய மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ எடுத்தெடுப்பில் பிஆர்பி பண்ணி அதில் எந்த பலனும் இருக்காது. சரி, இது என்னடா இவ்வளோ செலவழித்து நமக்கு ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையேன்னு சொல்லி மக்கள் உஷாரான உடனே அதையே ஜிஎஃப்சின்னு பேர் மாற்றி அதில் வேறு விட்டமின்ஸ் எல்லாம் கலக்கிறோம், அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அதை கொடுக்குறாங்க.